சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் கார்டு இருக்கா? வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். இதை விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் அரசின் நலத்திட்டங்கள் ரேஷன் கார்டுகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தவரை பொதுமக்களின் அத்தியாவசிய அடையாள அட்டையாகவும் ரேஷன் கார்டு பார்க்கப்படுகிறது. இதில் சுமார் 2,20,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். தற்போது அவை டிஜிட்டல் முறையில் அப்டேட் செய்யப்பட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளாக மாற்றப்பட்டு வருகிறது. இதில் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறையின் கீழ் 7,46,00,000 மக்கள் பயன்பெறுகின்றனர். தற்போது அத்தியாவசிய ரேஷன் கார்டு மூலம் 35 கிலோ அரிசி, பருப்பு, சீனி உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.